நெய்வேலியில குடுத்துருக்குறோம். அவருக்கு வந்து ரொம்ப நாளா ரொம்ப வருஷமாவே அந்த கடி இருந்துட்டு இருக்கு. அதனாலேயே வந்து குடும்பத்தில வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமயே கூட ஒதுக்கி வச்ச மாரி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் தேடி போய் நம்ம வந்து அத வந்து குடுத்தோம். வேண்டாம் தலைவரே! இதெல்லாம் இங்க நெறைய பேரு எடுத்து எல்லா வைத்தியம் பண்ணி இதுல வந்து நம்பிக்கை இல்ல. இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போற வரைக்கும் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு சலுப்பாவே பேசினார். இந்த கடைசியா எங்களுக்கு வந்து வாய்ப்பு குடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்தோம். இப்ப அத அவங்க எடுத்ததுக்கு பிறகு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3வது நாள் எப்படின்னா, தூங்கிட்டு இருக்கும்போதே அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட ஸ்கின் எல்லாம் மீன் செதில் இருக்கு பாருங்களேன். அந்த செதில் மாரியே இப்படி கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறமா அவங்க எழுந்து பார்த்தா எல்லாம் நெறைய கொட்டியிருக்கு. அப்ப அவருக்கு ஒரே ஆச்சரியம். எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு அது சொரிஞ்சு அதாவது ஒரு இத வச்சு அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு எல்லாம் கூட்டி அள்ளி எடுத்தா, ஒரு மரத்திலேயே அள்ளியிருக்காங்க. அப்போ அந்த இதழ் பூரா கொட்டிடுச்சு. இப்ப பாருங்க ஒரு 15 டேஸ் தான் ஆச்சு. அவங்க இப்ப வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்கா இருக்குது. எனக்கு அந்த மாரி ஒரு ஒரு ஆனந்தமா இருந்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஐயோ! எங்கப்பா வச்சிருந்தீங்க? நீங்க எங்கேயா இருந்தீங்க? நான் இத எங்கேயா ஒளிச்சு வச்சிருந்தீங்க? இவ்வளோ நாள் ஏன் எனக்கு குடுக்கல? அப்படின்னு அவரு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி, எனக்கு எத விட்டாலும் விடுவேன். எனக்கு எலிக்ஸர் மிக்ஸ் இந்த பாக்ஸ் வந்து என்னுடைய லைஃப் லாங் நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இத கன்டினியூவா நான் எடுத்துக்குவேன். இத நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ ஒரு நம்பிக்கையா அவரு பேசி, அவ்ளோ சந்தோஷம். இப்ப ஸ்கின் எல்லாம் சரியாயிடுச்சு. ஸ்கின் மட்டும் கிடையாது. அ மோஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இதெல்லாம் எதுவுமே சொல்லவே கிடையாது அவரு. இப்ப அப்படியே படிப்படியா சொன்னா, இதெல்லாமே இதெல்லாமே இருந்தும் ஏன் நம்மகிட்ட சொல்லவே இல்லன்ற மாரி இப்ப நமக்கு கேட்கும்போது, ஒவ்வொன்னா சரியானது மட்டும் அப்படியே லிஸ்ட்ல சொல்லிட்டே வருவாரு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது சொல்றாரு. அப்போ இத நம்ம வந்து வேண்டான்னு சொல்றவங்களுக்கு கூட வற்புறுத்தி நம்ம இல்ல இத நீங்க எடுத்தே ஆகணும் கட்டாயப்படுத்தி கூட குடுக்கலாம். இதுல அவங்க நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், அது வந்து அசிங்கமாவே எடுத்துக்க தேவையில்ல. ஏன்னா, அதே உடனே ஒரு வாரத்திலே நமக்கு வந்து அவங்க நம்மள வந்து எவ்வளவு உதாசீனப்படுத்தினாலும், மறுபடியும் நம்மள வந்து ஒரு தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுங்களா? அப்பப்பா! சொல்லவே முடியல. வார்த்தையே இல்ல. அவ்வளோ தூரம் எனக்கு ஒரு பெருமையா இருக்குது. இவ்வளோ நான் ஒரு நர்ஸா இருந்து நெறைய பேருக்கு செஞ்சிருக்கேன். அத விட எனக்கு குறுகிய காலத்துல இது எனக்கு கிடைச்சு ஒரு நெறைய பேர் பழக்கமாயி, நெறைய உறவுகள் சம்மந்தமே இல்லாதவங்க இல்லாம நெறைய உறவுகள் வந்து இதுல சேர்ந்த உடனே ஒவ்வொருத்தரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தெரிஞ்சிருந்த ஒவ்வொரு பிள்ளைங்கலாம் விலகி இருந்தாங்க அவங்க குடும்பத்துல. இப்ப இந்த குடும்பத்துல எங்க அப்பாவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்க ஃபேமிலில எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தயவு செய்து இது எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குடுக்கலாம். தேடி போய் குடுக்கலாம். பயப்படாம குடுக்கலாம். வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுக்கு அப்படிதான் குடுத்தோம். ஒரு வாரத்துல என்ன பண்ணுச்சு, வீசிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதிகமான உடனே அவங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. பயப்பட ஆரம்பிச்ச உடனே நாங்க பயப்பட வேணாம். நீங்க அத வந்து இப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் அவங்களுக்கு வந்து இந்த மாரிலாம் எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துங்க, இப்படி எடுத்துங்க. அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி ஒரு நாளைக்கு டெய்லி பேசிட்டே இருப்போம். அப்ப பேசும்போது அந்த பயப்படுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஃபோன் வரும். அவங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு ஃபோன் வரும். அப்போ ஹலோ. அப்போ அ பயப்படாதீங்க. நாங்க இருக்கோம். ஒண்ணும் இல்ல. அந்த மாரி அதால ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி தைரியமா உங்களுக்கு குடுத்து பேசி 1 வாரம் ஆச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எனக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு எகற விட்டுடுச்சு. அப்போ ரொம்ப ஹெவியா தூக்கி விடுது அப்படின்னாலும், நம்ம அத பயப்பட தேவையில்ல. நம்ம பயப்படாம தைரியமா குடுக்கலாம் சார். தைரியம் குடுத்து நீங்க பயப்படாதீங்க. இது சரியாயிடும். இது சரியாயிடும். மருந்து வேலை செய்யுது. அப்படின்னு நீங்க அவங்களே பேசலனாலும், சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஏது இருக்கீங்க? அவங்கள நீங்க மருந்து இத சப்ளிமெண்ட் குடுக்கறதோட விடாம, அவங்கள கால் பண்ணி சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? எப்படி சாப்பிட்டீங்க? இந்த மாரி எடுத்துக்கங்க. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும் சார். அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு. பாப்பா நமக்கு வந்து இவ்வளோ ஒரு தூரம் குடுத்ததோட இல்லாம, நமக்கு இவ்வளோ நம்மள கேர்ஃபுல்லா நம்மள பார்த்துக்கிறாங்களேன்ற ஒரு சந்தோஷம் வேற அவங்களுக்கு கிடைக்கும் சார். எனக்கு இதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு பிறகு, இதுல நான் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கேன். இன்னும் நெறைய சொல்லலாம் இதுல. ஓகே. வாய்ப்பு குடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.